வெல்கம் டு பயோ துளி 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி லெசன் 2. இந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் கோ டாமினன்ஸ் அண்ட் லீத்தல் ஜீன்ஸ். கோ டாமினன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோ மீன்ஸ் ஒன்னா இருக்கிறது, டாமினன்ட்னா மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர். அப்ப அந்த பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அப்படியே என்ன பண்ணிடுது, சேர்ந்து வந்துருது. எந்த ஜீனும் இன்னொரு ஜீன் அப்படியே சப்ரஸ் பண்ணல, கண்ட்ரோல் பண்ணல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம், ஒரு ஹைட்டான பிளான்ட், ஒரு டிராஃப்ட் பிளான்ட் எடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஹைட்டான பிளான்ட் கிடைக்கும், அங்க டிராஃப்ட் பிளான்ட் கிடைக்காது, மறைஞ்சு போயிடும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த ஜீனும் எந்தையும் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணாது, சப்ரஸ் பண்ணாது, தடுக்காது. அந்த ரெண்டு கேரக்டர்ஸும் அப்படியே ஈக்குவலா ஷேர் ஆயிட்டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போறதுதான் கோ டாமினன்ஸ். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில பிக்சர்லாம் ஷேர் பண்றேன், அதை பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுல ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இதுல நமக்கு வந்து ஒரு ஒயிட் கவ், ஒரு பிரவுன் கவ் இருக்கா, அது ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த காஃப், அந்த கண்டுக்குட்டி பாருங்க என்ன கலர்ல இருக்கு, ஒயிட் வித் பிரவுனா இருக்கு, அதாவது ரோன் கலர்னு அதை சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இந்த ஒயிட் கவ்வும் டாமினண்டா இருக்கு, அந்த பிரவுன் கவ்வும் டாமினண்டா இருக்கு. அப்ப ரெண்டு பேருமே டாமினன்ட். அப்ப எந்த டாமினன்ட் கேரக்டர்ஸும் இன்னொரு டாமினன்ட் கேரக்டர்ஸ் போய் கண்ட்ரோல் பண்ணல, சப்ரஸ் பண்ணல, தடுக்கல. ஓகேவா? அடுத்தது செகண்ட் பிக்சர் பாருங்க. ரெட் ஒயிட் கேமிலியா ஃபிளவர் இருக்கு இல்லையா, இதை ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃபிளவர் எப்படி இருக்கு, ரெட் வித் ஒயிட்டா இருக்கு. அப்ப அந்த ரெண்டு கலருமே கோவாயிட்டு வந்திருக்கு, சேர்ந்து வந்திருக்கு. மூணாவது பிக்சர் பாருங்க. சிக்கிள் செல் ஹீமோகுளோபின் கொடுத்திருக்கேன். நம்மளுடைய ஆர்பிசியோட ஷேப் பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்ல, பைகான்கேவ் ஷேப்ல இருக்கும். அப்படி இருக்க வேண்டிய ஆர்பிசி எப்படி இருக்குன்னா சிக்கிள் மாதிரி இருக்கு, ஒரு அருவாள் மாதிரி வளைஞ்சு இருக்கு, பிறை நிலா மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அப்படியே இது டிரான்ஸ்பர் ஆகும். அந்த நார்மல் ஆர்பிசியும் டிரான்ஸ்பர் ஆகும், அந்த சிக்கிள் செல் ஹீமோகுளோபினும் டிரான்ஸ்பர் ஆகும். இதுதான் கோ டாமினன்ஸ். இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் அப்படியே முழுமையா யாருக்கு போயிடுதுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போயிடுது. ஓகேவா? இப்ப தியரிக்கு வாங்க. This pattern occurs due to the simultaneous expression of both alleles in the heterozygote. The phenomenon in which two alleles are both expressed. ரெண்டுமே என்ன ஆகுது, ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகுது. இந்த heterozygous individual is known as codominance. எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் பார்த்தோம், அந்த ரெட் ஒயிட் கேமிலியா ஃபிளவர் பார்த்தோம், இன்னொன்னு சிக்கிள் செல் ஹீமோகுளோபின். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஏபிஓ பிளட் குரூப்ங்கிறது. இப்போ ஒரு சில குழந்தைங்க பார்த்தோம்னா ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் அப்படின்னு இருப்பாங்க. இப்ப இதுல ஏங்கிறதும் டாமினன்ட் கேரக்டர்ஸ், பிளட் குரூப். அந்த ஏ சொல்றோம் இல்லையா, ஏ ஆன்டிஜன், அதுவுமே டாமினன்ட். பிங்கிற ஆன்டிஜனும் டாமினன்ட். அப்ப அந்த குழந்தைக்கு ஒண்ணு ஏ வந்திருக்கலாம், இல்ல பி வந்திருக்கலாம். அப்படி வராம அந்த ஏங்கிற டாமினன்ட்டும் பிங்கிற டாமினன்ட்டும் சேர்ந்து என்ன குரூப்பா வந்திருக்கு, ஏபி பிளட் குரூப்பா வந்திருக்கு ஹியூமன் பீங்ஸ்ல. நெக்ஸ்ட் பாருங்க, லீத்தல் ஜீன்ஸ். லீத்தல்னா என்ன மீனிங்னா டெத்னு அர்த்தம். இப்ப உடம்புக்குள்ள எக்ஸ்பிரஸ் ஆகுற ஒரு ஜீன் என்ன பண்ணும்னா உடம்புல உள்ள மத்த நல்ல ஜீன்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி மாத்திரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிக்கிள் செல் ஹீமோகுளோபின் கோ டாமினன்ஸ்ல பார்த்தோம்ல, அந்த சிக்கிள் செல் ஹீமோகுளோபின் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல வந்து ஒரு 100 ஆர்பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100ல ஒரு 5 ஆர்பிசி மட்டும் சிக்கிள் செல் மாதிரி மாறி போச்சு அப்படின்னா அந்த 5 ஆர்பிசி என்ன பண்ணும், சிக்கிள் செல் ஆர்பிசி என்ன பண்ணும்னா மீதி உள்ள 95 நல்ல ஆர்பிசியும் சிக்கிள் செல் மாதிரியே மாத்திரும். அப்ப அங்க மாடிபிகேஷன் ஆன மியூட்டன் ஆன ஒரு ஜீன் என்ன பண்ணுது, அந்த பாடியவே கில் பண்ணிடுது. தட் இஸ் lethal gene. An allele which has the potential to cause death of an organism. ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஒரு அல்லீலுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அந்த ஆர்கானிசத்தையே கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இஸ் கால்டு தி லீத்தல் அல்லீல். இத வந்து ஈபார்ங்கிற சயின்டிஸ்ட் 1907ல எந்த பிளான்ட்ல கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஸ்னாப் டிராகன்ங்கிற ஜீனஸ்ல ஆன்டி ரைனம்ங்கிற ஸ்பீஷீஸ்ல கண்டுபிடிச்சிருக்காரு.